என்ன 1000 பிரச்சனை உங்களுக்கு? அதை சொல்லுங்க, என்ன பிரச்சனை? பொறுங்க இந்த பொறுங்கம்மா சொல்லுங்கம்மா. வீட்டுக்குள்ள 3 குடும்பம் இருக்கும், 2 குடும்பம் இருக்கும். இன்ன வரைக்கும் நாங்களும் எழுதி மனு எழுதி எங்க கைரேகையே தேஞ்சு போது இந்த ஸ்மார்ட் கார்டு பிஞ்சதான் மிஞ்சம். இன்னும் எங்களுக்கெல்லாம் வீடும் கிடைக்கல, இடமும் கிடைக்கல, எதுவும் கிடைக்கல. ஒரு வீட்டுக்கு இந்த வீட்டுக்குள்ள எல்லாம் மாமியா மாமனார் மருமையை எல்லாம் மொத்தமாகத்தான் படுக்கிறாங்க. நான்லாம் ஆட்டுக்கட்டத்தில் தான் குடியிருக்கேன். 2 இப்பதான் எல்லாம் என்னமோ இந்த வீடு தேடி வருது. நம்ம உங்களோட இதுன்ட்டு ஏதோ கேம்ப் போட்டு முகாம் போட்டு கொடுத்தாங்க சார். இன்ன வரைக்கும் எங்களால யாருமே வந்து விசாரிக்க கிடையாது. நாங்களாம் எங்க அப்பா காலத்துல இருந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இன்னியுமே யாரும் எதுவுமே நடவடிக்கை. அங்க வரல இப்படி வீட்டுல எல்லாம் இருக்கோம். அதுல எல்லாம் ஒரு குடும்பம் இருக்கு. அந்த வீடெல்லாம் இடிஞ்சு கிடக்கு. நாங்க பாம்பு உள்ள வரும் வாய்க்காக்கரை, அந்த கரையில அப்படியே பாம்பு தண்ணி வரலன்னா. சரி, உங்களுக்கு சொந்தம் இதே ஊருதான் சொந்தது. நாங்களாம் பழியறதே காட்டுல இருந்தவங்க பழியர் எங்களை ஊருக்குள்ள கொண்டு வந்து விட்டு இருக்க இடம் இல்லாம கூட உட்காந்து கிடக்கும். ஒரு வீட்டுக்குள்ள 2 பழியருக்குதான் எல்லாமே கவர்மெண்ட் இடம் கொடுத்து நிலம் கொடுத்து சொல்றீங்க. ஆனா முந்தெல்லாம் பழியரே இல்லைன்னு சொல்றாங்க. நாங்க இப்படி வந்து டீசெண்டா பேசக்கூடாதான். பழைய மாதிரியே நீங்க கிழங்கு தோண்டிட்டு கோமணம் கட்டிக்கிட்டே இருக்கணுமா? எங்கனால அப்படியெல்லாம் கோமணம் கட்டலாம் முடியாது. இந்த பிள்ளைல நல்லா படிச்சிருக்கு. நீங்க என்ன பாப்பா படிச்சிருக்க? சொல்லுப்பா. இங்கிட்டு வாப்பா. பிஏ இங்கிட்டு இல்ல நீங்க இறங்கி போங்கப்பா. இருங்கப்பா. சொல்லுப்பா என்ன படிச்சிருக்கீங்கம்மா? நான் வந்து பிஏட் முடிச்சிருக்கேன். பிஏட் முடிச்சிருக்கீங்களா? இங்க போடியில தான் படிச்சேன். பிஏவும் போடியில தான் படிச்சேன், பிஏட்டும் போடியில தான் படிச்சேன். சரி, முடிச்சிட்டு இப்ப என்ன செய்றீங்க? முடிச்சிட்டு வீட்ல தான் சார். அந்த டெட் எல்லாம் எழுதிட்டீங்களா? டெட் எல்லாம் வருஷம் எழுதிக்கிட்டு தான் சார். எழுதி என்ன பாஸ் பண்றீங்களா? எழுதி கொஞ்சம் ஜஸ்ட் மார்க் அந்த மாதிரி கம்மியான மார்க்ல தான் ஃபெயில் ஆயிடுறோம். அப்படியா? அப்போ ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல ஒர்க் பண்ணேன். அது ரொம்ப லாங்குன்றதுனால போல. வீட்டுல இருந்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்கூலுக்கும் ட்ரை பண்ணல. சரி, இப்ப அந்த அங்க வாங்க. நீங்க சொன்னீங்கல்ல இந்த பிள்ளை நீங்களும் படிச்சிருக்கீங்களா? அது அந்த பிள்ளைலாம் படிக்கல. சரி, தங்கச்சியா? சரி. இப்ப அந்த வீடு தேடி வந்து அந்த முகாம் போட்டது இப்ப போட்டுக்கிட்டு இருக்காங்கல்ல நம்ம ஊர்ல. இன்னும் கேம்ப் போடலையா? இந்த சைடுல வந்து போடல. இப்போ 2-3 மாசத்துக்கு முன்னாடி வந்து அணக்கரப்பட்டி எங்களுக்கு வந்து பஞ்சாயத்து வந்து அணக்கரப்பட்டி தான். சரி, அங்க எஸ்டிக்குனே தனியா வந்து ஒரு கேம்ப் மாதிரி போட்டாங்க. அது அந்த கேம்ப் இல்ல இப்ப புதுசா இந்த கேம்ப் தமிழ்நாடு முழுக்க பண்ணிட்டு இருக்காங்கல்ல. உங்களோட ஸ்டால்னு நம்ம டிவி எல்லாம் இருக்குல்லப்பா, இப்ப பார்த்தா தெரியும்ல. செய்தி எல்லாமே பார்க்குவோம், எல்லாமே போவோம், எல்லாமே வருவோம். ஆனா எங்களுக்குன்னு எந்த இதுவுமே கிடைச்சது கிடையாது. சும்மா வெத்தியா நாங்களும் இந்த ஸ்மார்ட் கார்டு, ரேஷன் கார்டு, அது வீடு இல்லை. ஆனா எல்லாம் வாங்கிட்டு தான் இருக்கோம். நான்லாம் மனு கொடுத்து கிறங்கிட்டேன். என்னால எல்லாம் நீ ஒண்ணுமே முடியாது, மொத்தமா கொண்டு போய் எல்லாத்தையுமே கொடுத்துட்டு வீடே இல்லை. அது பூரா எதுக்குன்ட்டு நீ மறுபடியும் கரெக்டுக்குள்ள ஏறுறது வழி, வேற வழியே இல்லை எங்களுக்கெல்லாம். கரெக்டுக்குள்ள திரும்ப போற. ஆமா, திரும்ப போய் குடிசையை போட்டு நம்ம வாட்டு கூலி வேலையை செஞ்சு கூட கஞ்சியை குடிச்சுக்கிறது. 2 பிள்ளைய படிச்சுக்கிட்டு இருக்கு எனக்கு, பொம்பளை பிள்ளைய, 2மே பொம்பளை பிள்ளைய. இப்படி எல்லாம் பேசக்கூடாதான். நாங்க அந்த காலத்துல மாதிரியே பேசணுமா? நாகரிகமாலாம் பேசக்கூடாதான். முந்தல்ல பழியரே கிடையாது. உங்க லிஸ்டே அங்க வரமாட்டேங்குது, உங்க லிஸ்டே வரமாட்டேங்குதுன்னு இதவே தான் சொல்றாங்க. இல்ல இப்ப இங்க நீங்க நம்ம குடும்பம் இது மட்டும் தான் இருக்கா? பழியர் குடும்பம் இல்ல, இருக்காங்க 37 குடும்பம் இங்க இருக்கா? பழியர் குடும்பம் 37 குடும்பம் இங்க இப்ப இல்ல. அது கவர்மெண்ட் வீடு கொடுத்து இடம் கொடுத்து எல்லா இடத்துலயும் செட்டில் பண்ணிருக்காங்கல்ல. எல்லா சைடும் கொடுக்குறாங்க. எஸ்டி இருக்கிற எல்லா சைடும் அந்த சலுகை எல்லாம் கிடைக்குது. ஆனா இங்க வந்து எல்லா கேஸ்டும் இருக்கிறோம், அதனால இங்க வந்து எந்த சலுகையும் கிடைக்க மாட்டேங்குது. அவங்களுக்கு கொடுத்தா எங்களுக்கும் கொடுக்கணும், சலுகை கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால அது எப்படி நீங்க எஸ்டின்னு நீங்க இது வாங்கிருக்கீங்களா? சர்டிபிகேட் எல்லாம் எல்லா குடும்பத்திலயும் இருக்கு. யாருமே இல்லன்னு சொல்ல முடியாது. இது ஸ்மார்ட் கார்டுல இருக்கும் பாருங்க, இதுலயே இருக்கும். இதுல பழிச்சம்மன் திருன்னு அப்புறம் என்ன ஆதாரம் எல்லாமே வச்சிருக்கு. ஆனா வச்சிருந்தாலும் கூட அந்த இது வரமாட்டேங்குது சார். இன்ன வரைக்கும் எங்களுக்கெல்லாம் வீடே கிடையாது. இடத்த கூட காமிக்கன்னு சொன்னாலும் நாங்க இடத்த கொண்டு போய் காமிச்சோம்னா உங்க மேல பாறை உருண்டு வந்து விழுந்துரும், பஸ் வந்து விழுந்துரும் சொல்லி அந்த இடத்த இது பண்ணி விட்டுறாங்க. நாங்க எந்த ஒரு விஷயம் பேசினாலும் உடனே எப்படி போய் தெரியும், என்ன செய்யும்னே தெரியாது. ஒரு இடத்துக்கு மனு கொடுக்க போறோம்னா அதுவுமே போயிடும். இவங்க இந்த மாதிரி வர்றாங்க செய்யறாங்கன்னு எப்படினாலும் அங்க போயிடும்.
அப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில நாங்கெல்லாம் இருக்கோம். தனிமைப்படுத்தி எங்களெல்லாம் விட்டா நாங்க சந்தோஷமா இது என்னப்பா நீங்க படிக்கிறீங்களா? சாதி சான்றிதழ் வாங்க, ஏன் ரொம்ப யோசிக்கிறீங்க? நீங்க என்ன செய்றீங்கப்பா? படிச்சு முடிச்சுட்டு இப்ப டியூஷன் எடுத்துக்கிட்டு இருக்கீங்களா? சரி, இதுதான் நம்ம இது சர்டிபிகேட். சரி, இப்போ இந்த உங்களோட ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேம்பெயின், கேம்ப் ஒவ்வொரு ஊரா கேம்ப் போட்டு உடனடியா அதுக்கு தீர்வு சொல்லிடுறாங்க அப்படின்னு இருக்கு. அது மாதிரி நம்ம இதுல இன்னும் வரல. இல்ல அந்த கேம்ப் இப்ப நடந்துச்சா? இன்னும் இந்த பக்கம் காலேஜ்ல போட்டிருந்தாங்க. சொல்லுங்க. காலேஜ்ல வந்து போட்டிருந்தாங்க. அப்ப வந்து எங்களுக்கு எஸ்டி மக்களுக்கு வந்து குரங்கணிலன்னு சொல்லி குரங்கணி கூட்டு போயிட்டாங்க. எது எப்ப நடந்துச்சு? 2 மாசத்துக்கு முன்னாடி இல்ல, இப்பதானே இந்த இது ஆரம்பிச்சிருக்காங்க உங்களோட ஸ்டாலின். இல்ல நீ இந்த சார் வந்த பிறகு நீ போடல. இந்த கலெக்டர் சார் வந்த பிறகு ஒரு நாள் முகாம் சொல்லி அணக்கரப்பட்டியில இப்ப போட்டு பஞ்சாயத்துல 26ஆம் தேதி போட்டிருந்தாங்க. அது வந்து எஸ்டி மக்கள் எல்லாத்துக்குமே போட்டாங்க. ஆனா உடனே மேலப்புறவுக்கு கூட வீடு இடிச்சுட்டு கட்டி தர சொல்லி பிடிஓ அவங்க எல்லாம் வந்து பாத்துட்டு போயிட்டாங்களாம். ஆனா இனி இந்த முந்தல்ல வந்து எந்த நடவடிக்கையுமே எடுக்க கிடையாது. எப்பயுமே எடுக்கவும் மாட்டேன்றாங்க. என்னன்னு கேட்டா எல்லாரும் இருக்காங்க அப்படின்ற மாதிரி காதுக்கு வருது. இவங்கெல்லாம் தலையே நினைச்சு வச்சு மனு கொடுத்தாங்க. இவங்கெல்லாம் 2 பொம்பளை பிள்ளை வச்சிருக்காங்க சார். இவங்கெல்லாம் 2 பொம்பளை பிள்ளை வச்சு இடமே இல்லாம பின்னாடி வந்து நீங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கொடூரமா இருக்கும். ஆடு கொட்டம், ஆடு அந்த சைடு, முன்னாடி நான் வாய்க்காக்கரை ஓரத்துல வெள்ளம் தண்ணிய வந்துச்சுன்னா பாம்பு வீட்டுக்குள்ள வந்துடும். அதே மாதிரி தண்ணி வரலன்னாலும் பாம்பு வந்துடும். இப்ப நீங்களும் பழியறாங்க. எல்லாமே எல்லாமே பழியறதுதான் சார். சரி சரி, நம்ம சொல்லுவோம் பாப்போம். இப்ப அடுத்து அந்த கேம்ப் இங்க வரும், நாங்க வருதா என்னன்னு பாப்போம். எந்த தீர்வுமே எடுக்க மாட்டேங்கிறாங்க. உங்க மூலியனாலும் எடுக்கட்டும். அது எந்த சந்தோஷம் தான் எங்களுக்கு. சொல்லுங்க சார், சந்தோஷம் எங்களுக்கு. எங்கேயுமே இங்க லோயர் கேம்ப் பக்கத்துல பழியங்குடின்னு அங்க இருக்கு. பழியங்குடி அப்படியா? பழியங்குடியில பாத்தீங்கன்னா அங்க ஒரு 64 குடும்பம் இருக்கு. அங்க வந்து ஒதுக்கி விட்டா சந்தோஷம் தான் சார். அங்க ஒரு குடும்பத்துக்கு 2 ஏக்கர் நிலம் எல்லாம் கொடுத்து நல்லா செட்டில் பண்ணி விட்டுருக்கு கவர்மெண்ட். என்னம்மா ஏம்மா உங்களுக்கு கொடுக்கல? இவர் இது யாரு பாப்பா? தம்பி பேத்தியா? இங்க வாங்க. பேத்தி உங்க பேர் என்னம்மா? என்ன பேரு? ஆரிதாவா? சூப்பர். ஆதிரா கை கொடுங்க. ஆதிரா இங்க தாத்தா இங்க பாருங்க. ஆதிரா என்ன படிக்கிறீங்க? பால்வாடியில படிக்கிறீங்களா? சூப்பரியா. கை குடியா. பாட்டு பாடுவீங்களா ஆதிரா? எங்க பாடு எங்க பாட்டு, ஒரு பாட்டை பாருங்க. ட்விங்கிள் ட்விங்கிள் தெரியுமா? சொல்லி தரலையா இன்னும்? 1 2 3 சொல்லுங்க. சொல்லுங்க ஆதிரா, சொல்லுங்க குட்டி. பாடு. நான் அங்க இருந்து வந்திருக்கேன் பாருங்க. பாரு இதெல்லாம் வச்சு